ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் நம்ம என்ன டாபிக் பார்க்குறோம் அப்படின்னா ஹெச்ஆர் டேக் அப்படிங்கிறது பார்க்குறோம். ஓகேவா? இந்த ஹெச்ஆர் டேக் வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஹரிசான்டு இது என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஹரிசான்டல் ரூல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். என்னென்னு சொல்கிறோம்? ஹரிசான்டல் ரூல் அப்படின்னு சொல்கிறோம். ஹெச்ஆர் டேக்கோட ஸ்டாண்டர்ட் ஃபார் என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஹரிசான்டல் ரூல். இந்த ஹரிசான்டல் ரூலில் எப்படி ஹெச்ஆர் டேக் யூஸ் பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு வந்து ஹெச், செகண்ட் இதில் ஆர். அப்போ நமக்கு என்ன டிஸ்பிளே ஆகும்? ஹெச்ஆர் டேக் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்பிளே ஆகும். இந்த ஹெச்ஆர் டேக்குங்கிறத நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா இட் இஸ் யூஸ்டு டு கிரியேட் எ ஹரிசான்டல் லைன் இன் எ வெப் பேஜ். ஓகேவா? ஒரு ஹரிசான்டல் லைன் வந்து எனக்கு வெப் பேஜில் டிஸ்பிளே ஆகணுங்கிறதுக்காக இந்த ஹெச்ஆர் டேக் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறேன். ஒரு லைன் அப்போ வந்து எனக்கு அந்த லெட்டரை வந்து தனித்தனியாக பிரித்து காட்டும். அப்படின்னா மேலே இருக்கிறது ஒரு செக்ஷனாகவும் கீழே இருக்கிறது எனக்கு ஒரு செக்ஷனாகவும் எனக்கு வந்து பிரிச்சு டாப்பில் ஒரு செக்ஷன், பாட்டமில் ஒரு செக்ஷன்ஸ். அதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா செப்பரேட் கண்டென்ட்ஸ் ஆர்னா செக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். திஸ் டேக் இஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா எம்டி டேக்காக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து நம்ம என்ன பண்ண தேவையில்லை அப்படின்னா க்ளோஸ் பண்ண தேவை கிடையாது. ஹெச்ஆர் டேக் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ண தேவையில்லை, க்ளோஸ் பண்ண தேவை கிடையாது. இப்போ வந்து எனக்கு HTML அப்படிங்கிறத யூஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பாடிக்குள்ளே HTML பாடி கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு H1 அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். இந்த H1ங்கிறது வந்து நமக்கு H1 அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா எனக்கு ஹெட்டிங் டேகு. ஓகேவா? அந்த ஹெட்டிங் டேக் அப்புறம் நான் என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஹெச்ஆர் அப்படிங்கிற ஒரு டேக் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். இந்த ஹெச்ஆர் டேக் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஹரிசான்டல் ரூல் அப்படின்னு சொல்லிட்டு நான் யூஸ் பண்ணுறேன். ஹரிசான்டல் ரூல் அப்படிங்கும்போது ஹெச்ஆர் டேக் அப்படின்னு கொடுத்துக்குறோம். அது கீழே தான் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பேராகிராஃப் டேக் யூஸ் பண்ணி திஸ் இஸ் எ பேராகிராஃப் அப்படின்னு கொடுத்து அந்த பேராகிராஃபை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகேவா? அப்புறம் பாடி HTML இது எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவுட்புட்டில் ஃபஸ்ட்டு நமக்கு என்ன யூஸ் பண்ணோம்? ஹெச்ஆர் ஹெட்டிங் டேக் யூஸ் பண்ணுமா? ஹெட்டிங் டேக்கில் இருக்கிறது எனக்கு ஃபஸ்ட்டு டிஸ்பிளே ஆகும். வெல்கம் அப்படிங்கிறது எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஹெட்டிங் டேக்கில் யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு நான் என்ன டேக் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஹெச்ஆர் அப்படிங்கிற டேக் யூஸ் பண்ணுறேன். ஹெச்ஆர் அப்படின்னாவே நம்ம என்ன சொல்கிறோம்? ஹரிசான்டல் லைன் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? ஹரிசான்டல் லைன் அப்படிங்கும்போது எனக்கு வந்து அந்த இடத்துல லைன் வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகேவா? எனக்கு வந்து லைன் வந்து டிஸ்பிளே ஆகும். அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கப்புறம் தான் நம்ம பேராகிராஃப் அப்படிங்கிற டேக் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? பேராகிராஃப் டேக்கில் என்ன இருக்குது? திஸ் இஸ் எ பேராகிராஃப் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகேவா? இப்போ நம்ம செக்ஷன்னு சொன்னோம் இல்லையா? எப்படி நமக்கு செக்ஷன்ஸ் வெல்கம்ங்கிறது நமக்கு ஒரு செக்ஷன்ஸ், அடுத்து திஸ் இஸ் எ பேராகிராஃப் அப்படிங்கிறது எனக்கு ஒரு செக்ஷன்ஸ். ஓகேவா?